அசோக சக்கரவர்த்தி ஒரு நாள் தன்னுடைய ரதத்துல பயணம் செஞ்சிட்டு இருந்தாரு. அப்படி பயணிச்சிட்டு இருக்கும் போது தனக்கு எதிரில ஒரு புத்த துறவிய பார்த்தாரு. புத்த துறவிய பார்த்த உடனே அசோக சக்கரவர்த்தி தன்னுடைய ரதத்துல இருந்து கீழே இறங்கி அவரோட கால்ல விழுந்து வணங்கினாரு. இத பார்த்துட்டு இருந்த அசோக சக்கரவர்த்தியோட தளபதி போயும் ஒரு துறவியோட கால்ல போய் விழுகிறீங்களே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அசோக சக்கரவர்த்தி எந்த பதிலும் கொடுக்கல. அசோக சக்கரவர்த்தி அரண்மனைக்கு வந்த உடனே தன்னுடைய சேவகர்களை கூப்பிட்டு எனக்கு உடனடியா ஒரு ஆட்டுத்தலை, ஒரு மனித தலை, ஒரு புலித்தலை, இது 3 வேணும்னு சொன்னாரு. சேவகர்களும் உடனே கொண்டு வந்தாங்க. அசோக சக்கரவர்த்தி இதை உடனே போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. சேவகர்களும் அதை எடுத்துட்டு போய் விக்கிறதுக்கு போனாங்க. முதல்ல ஆட்டுத்தலை உடனே விலை போயிடுச்சு. புலித்தலையை யாரும் வாங்குறதுக்கு வரல. இருந்தாலும் கடைசியில ஒரு வேட்டைக்காரர் தன்னுடைய வீட்டுல பாடம் போட்டு மாற்றத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த புலித்தலையையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. மனித தலையை யாருமே வாங்க முன் வரல. உடனே இந்த சேவகர்கள் சக்கரவர்த்தி கிட்ட போய் மனித தலையை யாருமே வாங்க முன் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சக்கரவர்த்தி சொன்னாரு, இலவசமா கொடுக்கறோம், யாரையாவது வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே இந்த சேவகர்கள் இலவசமா கொடுக்கறோம், யாராவது வாங்கிக்கோங்கன்னு போய் தெருவுல சொன்னாங்க. அப்பவும் யாருமே வாங்கறதுக்கு முன் வரல. திருப்பி சேவகர்கள் அரண்மனைக்கு வந்து இலவசமா கொடுக்கறோம்னு சொல்லியும் மனித தலைய யாருமே வாங்கறதுக்கு முன் வரல அப்படின்னு சொன்னாரு. உடனே அசோக மன்னர் தளபதியை கூப்பிட்டு, மனுஷன் இறந்துட்டானா அவனோட உடல் ஒரு காசுக்கு கூட பெறாது. இருந்தும் இந்த உடல்ல உயிர் இருக்கிறப்ப என்ன ஆட்டம் போடுறான், இறந்த பிறகு நமக்கு மதிப்பில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உடல்ல உயிர் இருக்கும் போதே தாங்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு உணர்ந்தவங்க தான் ஞானிகள், துறவிகள். அதனால அவங்களுடைய காலில் விழுகிறது தப்பே கிடையாது அப்படின்னு தளபதிக்கு அசோக சக்கரவர்த்தி புரிய வச்சாரு. முற்றும் துறந்தவர்கள் தான் துறவிகள், அவங்க காலில் விழுகிறதுல தப்பில்லை அப்படிங்கிறத அசோக சக்கரவர்த்தி இந்த கதை வழியா புரிய வச்சிருக்காரு. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.